திமுகவுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இனி எப்பொழுதும் ஆட்சிக்கு வர முடியாது. திமுக விஜய் கூட்டணிக்கு வந்தால் நல்லது. தேர்தல் தேதி அறிவித்த பின் திமுகவுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இனி எப்பொழுதும் ஆட்சிக்கு வர முடியாது. திமுக விஜய் கூட்டணிக்கு வந்தால் நல்லது, இல்லை என்றால் காணாமல் போய்விடுவார்கள் என பொள்ளாச்சி ஜெயராமன் பேட்டி. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கட்சி நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் கல்யாண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும், மக்களிடம் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும் எனவும், மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைவதுடன் செயல்படுத்தப்படும் என கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசினார். பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறும் பொழுது, தேர்தல் தேதி அறிவித்தவுடன் திமுக ஆட்சி கவுண்டவுன் தொடங்கிவிடும். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் அமையும் எனவும், திமுக ஆட்சி அகற்ற முடிவு செய்துவிட்டனர். நடிகர் விஜய் கூட்டணி குறித்து கேட்ட கேள்விக்கு, வந்தால் நன்றாக இருக்கும், இல்லை என்றால் சிறு பிள்ளைகள் சேர்ந்தால் போல் கட்சி காணாமல் போய்விடும் என தெரிவித்தார். இதில் நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் அதிமுக ஒன்றிய செயலாளர், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க பாபு. ஏங்க எனக்கு பின்னாடி இன்று மாலை 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்கின்ற நேரத்தில் தொடங்கி திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். அதன் பிறகு ஓட்டுப்பதிவோடு இந்த திமுகவினுடைய வரலாறு முடிகிறது. இனி எப்போதும் தமிழக மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுவரை சகித்து கொண்டிருந்தார்கள். எப்படி தூத்துக்குடியிலே கனிமொழியை துரத்தி அடித்தார்களோ அதை போல இனி திமுக மந்திரிகள், திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் யாரும் தமிழ்நாட்டுக்குள் எங்கேயும் பிரவேசித்து மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். திமுக ஆட்சியில் எப்பவுமே, அதாவது மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது திருடனை விட்டுட்டு வேற ஒருத்தனை திருடன்னு பிடிச்சிக்குவாங்க. அது மாதிரி யாரோ ஒருத்தனை விட்டு குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுனால தான் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடக்குது. உண்மையான குற்றவாளிகளை தப்ப விட்டுட்டு வேறொருவரை குற்றவாளியாக்க முயற்சிப்பதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியில் குற்றங்கள் இவ்வளவு அபரிமிதமாக நடக்குது. உடனடியாக காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்நேரம் அவனை கைது பண்ணியிருக்கலாம், அந்த பிள்ளையை காப்பாற்றியிருக்க முடியும். ஏன்னா அதில் ஆளுங்கட்சியுடைய தலையீடு இருந்திருக்கும் என்பதுதான் உறுதி. அதனால்தான் இந்த சம்பவங்களெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் வந்து இப்போ வந்து அதிக சீட்டு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி சிதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த கூட்டணியை பற்றி அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகிட்ட தான் கேட்கணும். இருந்தாலும் திமுக எத்தனை கூட்டணி அமைத்து வந்தாலும் அது பிரதான எதிர்க்கட்சியாக கூட 2026 எடப்பாடியார் அமைக்கிற ஆட்சியில் பிரதான எதிர்க்கட்சியாக கூட திமுக வராது. 2011 மீண்டும் திரும்பும். அது அவங்க தான் முடிவெடுக்கணும். நான் எப்படி பார்க்க முடியும்? அவங்களுக்கும் ஒரு அரசியல் வாழ்வு வேணும்னா அவங்க தான் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும். கூட்டணி என்று வந்தால் அவங்களுக்கு அரசியல் வாழ்வு தொடரும். இல்லாட்டி சின்னஞ்சிறுசு பசங்களை கூட்டிகிட்டு அனாம்பத்தா போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது இன்னும் நிறைய வழங்குவாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுடைய அச்சய பாத்திரம் தீராது. அவ்வளோ அடித்து வச்சுருக்கிறாங்க, கோடி கோடியாக கூச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் போகாது, அவங்களுக்கு தீராது. ஆனாலும் என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் திமுகவினுடைய ஜம்பம் இனி எடுபடாது.